ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான அடை ரெசிபிக்கு என்னென்ன பொருள்கள் தேவை, எப்படி செஞ்சு வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த அடை ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பாசி பயறு எடுத்திருக்கேன். நீங்கள் பாசி பருப்பு கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பாசி பயரே நம்மளுடைய அடைக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், சோம்பு, அப்புறம் பெருங்காயம். நீங்கள் சீரகம் சேர்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பொருள்கள் எல்லாமே நல்லா சுத்தமான பொருள்களாக எடுத்துக்கோங்க. இதை நல்ல ஒரு ஒயிட் துணியில், காட்டன் துணியில் நல்லா தொடச்சிடுங்க. இதை ஊற போடவோ இல்லை அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். கழுவிலாம் காய போட வேண்டாம். வெயில் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே பரப்பி விட்டு ஒரு பிளேட்டில் நல்லா பரவலாக வச்சு நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துடலாம். அப்படி வெயில் இல்லாத நேரங்கள்லையும் கூட இந்த அடை ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம லேசாக இதை சூடு பண்ணிட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு டைம் கிடைச்சா வெயிலில் வச்சு எடுக்க முடிஞ்சால் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி வெயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள்கள் ஒவ்வொன்றா சேர்த்து லேசாக வெதுப்பாக சூடு வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து விட்டுக்கலாம். இது நமக்கு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இதை வறுக்கிறோமே தவிர வேறு இதில் நமக்கு வாசனை வர அளவுக்கு வறுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நான் பச்சரிசி வறுக்கும் போதே உளுத்தம் பருப்பையும் சேர்த்து வறுத்துட்டேன். ஏற்கனவே புழுங்கல் அரிசியை வறுத்து எடுத்துட்டேன். நீங்கள் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லிக்கு போடுற புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ துவரம் பருப்பு வறுத்துக்கலாம். லேசாக நீங்கள் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வர தேவை கிடையாது. அதே மாதிரி கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பருப்பை தொட்டு பார்த்தீங்கன்னா லேசாக நமக்கு சூடு ஏறி இருக்கணும், அவ்வளவுதான். நிறைய பேருக்கு இந்த அடை ரெசிபி ரொம்பவே பிடிக்குங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபன் ஐட்டமாக இருக்கும். ஆனால் இதை பருப்புகள்லாம் ஊற போட்டு அரைச்சி ஒவ்வொரு தடவையும் நம்ம செய்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபி மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இந்த மிக்ஸ் பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நினச்ச நேரத்தில் நீங்கள் எடுத்து அடை ரெசிபி செஞ்சிடலாம். நிறைய பேர் வீட்டில் பசங்கள்லாம் படிக்கிறதுக்காக இல்லைன்னா வேலைக்காக வெளியில் தனியாக தங்கி அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்டுட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம் அவங்க ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும். வயசானவங்களும் அடிக்கடி ஊற போட்டு அரைச்சி அந்த மாதிரி செய்ய முடியாதவங்களும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வெறும் கடாயிலேயே வரமிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சில பேர் இதில் சீரகம் சேர்ப்பீங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ, எப்படி நீங்கள் அடைக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ எல்லாத்தையுமே இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுடுங்க. எண்ணெயெல்லாம் சேர்த்து வறுக்க வேண்டாம். எண்ணெயெல்லாம் சேர்க்காம இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நம்ம பொடி பண்ணி வச்சாதான் நமக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட இது ரூம் டெம்பரேச்சர்லேயே கெடாமல் இருக்கும். அதுக்கும் மேலே வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்த எல்லா பொருள்களையும் இது மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமான அளவில் செய்கிறீங்க, கிலோ கணக்கில் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும், உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷினில் கூட இதே மாதிரி கொடுத்து கொஞ்சம் குறப்பாக, ரொம்ப நைஸ் பவுடராக இல்லாமல் குறப்பாக அரைச்சி வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டில் மிக்சியில் அரைக்கும் போது எவ்வளவு தான் நீங்கள் அரைச்சாலும் கொஞ்சம் அதில் அந்த குறப்பு தன்மை இருக்க தான் செய்யும். நமக்கு அடைக்கி அந்த மாதிரியான பதத்தில் தான் நமக்கு மாவும் இருக்கணும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் போட்டிருக்க அந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, அரிசி வகைகள்லாம் நல்லா பவுடர் ஆகிடும். பருப்புகள் மட்டும் கொஞ்சம் குறப்பாக இருக்கும். அரிசி வகைகள் நல்லா பவுடர் ஆகிடுறதுனால நமக்கு அது நல்ல ஒரு அடையை நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு அந்த பருப்பு வகைகள் குறப்பாக இருக்கிறது நல்ல டேஸ்டியாகவும் நல்ல மொறுன்னு இருக்கும். நம்மளுடைய அடை ரெசிபி பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு ரவை பதத்தில் தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவு அரைச்சாலும் ரொம்ப பவுடராக மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அரைச்ச பிறகு இது நல்லா அந்த மிக்சியில் அரைச்ச சூடு இருக்கும். அந்த சூடு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வறுத்துட்டு ஈரம் படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கெட்டு போகாதுங்க. இப்போ இதிலிருந்து அடை ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. முதல்ல நான் இன்றைக்கி இந்த
நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த குழிக்கரண்டியில் ஒரு 5 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து கரைச்சிக்க போகிறோம். மிச்சம் இருக்கிற மாவை நல்லா ஆற விட்டுட்டு நான் இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வந்து இதை கரைச்சிக்கிறேன். நீங்கள் அடக்கி கரைக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த பொடியிலையும் உப்பு போட்டு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உப்பு வந்து கொஞ்சம் நீர் சத்து உள்ள பொருளுங்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உப்பு வந்து நீங்கள் எப்போ அடை ரெசிபி செய்கிறீங்களோ அப்போ அந்த மாவில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இதை வந்து நம்ம நல்லா தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிட வேண்டாம். அடை வந்து ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த மாவு நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கரைச்சி வைக்கணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த அரிசி பருப்பெல்லாம் ஊறும் போது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுவே. அதனால் ஓரளவுக்கு நீர்க்க கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அது அப்புறமா அடை ஊற்றுற பதத்துக்கு வந்துடும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஏன்னா நமக்கு இந்த பருப்பெல்லாம் ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் மாவு அப்படிங்கிறதுனால நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துருக்கேன். மொத்தம் இந்த 5 குழிக்கரண்டி நம்ம மாவு எடுத்து சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு குறைஞ்சது 1 மணி நேரம் மட்டும் ஊற விட்டுடுங்க. இதை நீங்கள் என்னைக்கு நீங்கள் அடை செய்யணும், நைட்டு செய்யணுன்னா நைட்டு ஒரு சாப்பாடு டைமுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுடுங்க. மார்னிங் செய்யணுன்னாலும் சாப்பாடு டைமுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டா போதும். 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊற விடுங்க. அதிகபட்சமாக ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் கூட நல்லா ஊறலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரமே ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக ஊறி வந்திருக்கு. அந்த அரிசியெல்லாம் வந்து நல்ல மாவு தன்மை உள்ளது இல்லைங்களா, அது நல்ல திக்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நீங்கள் இப்படியேயும் அடை செஞ்சுக்கலாம். இல்லைனாக்கா இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அடைக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இதில் நீங்கள் இந்த மாவு மட்டுமே யூஸ் பண்ணியும் அடை செய்யலாம். இல்லை நீங்கள் வெங்காயம்லாம் போடுவீங்கன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பல்லாக சின்னதாக தேங்காய் நறுக்கி போட்டாலும் அதுவும் நான் அடை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிடும்போது நீங்கள் எப்படி அடைக்கு என்னென்ன சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான பொருள்கள் எல்லாத்தையும் அப்போதைக்கு நீங்கள் கட் பண்ணி இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனடியாக அடை செஞ்சிடலாம். நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம், இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நீங்கள் அடை சாப்பிட்ணுன்னு நினைக்கிற அன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி எடுத்து அதை ஊற வச்சுட்டா போதும். இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக அடை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய மாவு ரெடி. தோசைக்கல்லில் காய வச்சுட்டு நல்லா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கனமாக வேணும்னா கனமாக சேர்த்து ஊற்றிக்கோங்க. இல்லைனாக்கா மெல்லிஸாக வேணும், எப்படி பிடிக்குமோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி இந்த அடையை வந்து ஊற்றி விட்டுடுங்க. அடையை ஊற்றி விட்டுட்டு நல்லா சுற்றிலும் வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் அடை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடையை வந்து எப்போயுமே ஒரு மூடி போட்டு வேக வைக்காதீங்க, ஓப்பனாகவே வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த அடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து கிடைக்கும். இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸில் செய்கிற அடை வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நார்மலாக நம்ம ஊற வச்சு அரைச்சி செய்கிற அடையை விடவும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வேலையும் சுலபமாக முடியும். இப்போ சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. அது ஒரு பக்கம் நல்லா வெந்து லேசாக சிவக்க ஆரம்பித்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய அடை எப்படி கிறிஸ்பியாக சூப்பராக எடுக்க வருதுன்ட்டு நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்கள். திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் நல்லா ஒரு லைட்டாக முருகலாக வெந்த பிறகு சுட சுட எடுத்து சர்வ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டான அடை ரெசிபி. அந்த மிக்ஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச நேரத்தில் அடை செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் நார்மலாக என்ன நீங்கள் சைட் டிஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சுட சுட 2 அடை சாப்பிட்டாலே போதுங்க. நல்ல சாஃப்டாக, அதே சமயம் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி ஒரு தடவை அடை மிக்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் அடை ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் ஊற வச்சு அரைச்சி செய்கிறத விட இந்த மெத்தட் தான் நல்லா இருக்குன்னு நீங்கள் இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.
நல்லா சுட சுட சாப்பிடும்போது கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.